Taste the Daily. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக இறுதி மூச்சு வரை பாடுபட்டவர் தியாகி இமானுவேல் சேகரனார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இமானுவேல் சேகரனாரின் 68வது நினைவு தினத்தையொட்டி புரட்சித் தமிழர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இமானுவேல் சேகரனார் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக இறுதி மூச்சு வரை பாடுபட்ட தியாகச் செம்மல் என்றும், எண்ணிலடங்கா தன் போராட்டங்களால் சமத்துவ சமுதாயம் அமைய போராடிய சமூக சீர்திருத்த போராளி என்றும் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவு நாளில் அவரது தியாகத்தையும் புகழையும் போற்றி வணங்குவதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இமானுவேல் சேகரனின் 68வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இமானுவேல் சேகரனின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தியாகி இமானுவேல் சேகரனாரின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கோவில்பட்டி அருகே தெற்கு திட்டங்குளத்தில் உள்ள தியாகி இமானுவேல் சேகரனாரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், மாவட்ட மாணவரணி செயலாளர் சண்முகக்கண்ணி, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன், வடக்கு மாவட்ட இணை செயலாளர் முருகேஸ்வரி, மகளிரணி மாவட்ட செயலாளர் பத்மாவதி, மகளிரணி மாவட்ட இணை செயலாளர் ஜெயந்தி சரவணன் உள்ளிட்ட கழகத்தினர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் கலையரங்க கட்டடப் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். நேத்தப்பாக்கம் கிராமத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கலையரங்க கட்டடம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே மின்சார பராமரிப்பு பணியின் போது மின்சாரம் தாக்கி காயமடைந்த 2 ஊழியர்களை ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் SM சுகுமார் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். கல்மேல் குப்பம் பகுதியில் மின்சார பராமரிப்பு பணியின் போது மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 காயமடைந்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 3 குடும்பத்தினரையும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் இமானுவேல் சேகரனின் நினைவு தினத்தை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் மணிகண்டன், ராஜலட்சுமி, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் சதன் பிரபாகரன், முத்தையா, மலேசியா பாண்டி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்க வேண்டுமென ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதராஜா, சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.